5 நிமிஷத்தில் ரெஸ்யூமை பில்ட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்ன பார்ப்போம். ChatGPT அண்ட் Overleaf. ஸோ ChatGPT வந்து நம்ம வேர்டிங் சர்வீஸ் பண்ணுறப்போம் கான்டென்ட்காக. தென் செகண்ட்லி Overleafன்றது ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்ம். ஸோ அதை நம்ம டாக்குமெண்ட் ப்ரிப்ரேஷனுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெஷர்ஸ்க்காக மட்டும்தான். ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்ணுறது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பில்ட் பண்ணுறது பற்றி இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ வளவன் பேசாதப்போ வந்த வேலையை பாருப்போ ரெஸ்யூம் பில்ட் பண்ணப்போ நீங்கள் சொல்கிறது என் காதை கேட்குது. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி இந்த 5 minutes டைமர் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணிவிட்டு Overleaf, தென் Overleaf வெப் பேஜ் போகிறோம். Overleaf இது வரைக்கும் சைன் அப் பண்ணதில்லை நீங்கள் அப்படின்னா சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். ஸோ லாகின் ஆன அப்புறம் நமக்கு பேஜ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸில் எதுவுமே இருக்காது, எம்டியாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு இப்படி காட்டுது. ஸோ இங்கே blank ப்ராஜெக்ட் இருக்குது இல்லையா, நியூ ப்ராஜெக்ட் போய் blank ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து இப்போ நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், ஸோ ரெஸ்யூம் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ ரெஸ்யூம் போட்டுருவாங்க. ஸோ போட்டோடனே நமக்கு இந்த எடிட்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நமக்கு ஃபைல் டைரக்டரி, தென் எடிட்டர், தென் கம்பைலர். ஸோ கோட் எடிட்டர், தென் விஷுவல் எடிட்டர் ரெண்டு டைப்பாகவும் நம்ம பண்ணலாம். தென் ரீகம்பைல் பண்ணால் நம்ம டாக்குமெண்ட் வந்து இந்த சைட் தான் வரும். ஸோ இதை பற்றி இப்போ இவ்வளோ தெரிஞ்சால் போதும். தென் இப்போ நம்ம ChatGPT போகலாம். ஸோ ChatGPTயில் ப்ராம்ப்ட் என்ன யூஸ் பண்ணி என்ன கான்டென்ட் நம்ம ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். லெட்ஸ் அஸ்யூம் லைக் கிறிஸ்டோஃபர் நோலன் ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஸோ அவருக்கு வந்து இப்போ ரெஸ்யூம் வந்து மேக் பண்ண போகிறேன். லைக் tell me a resume, ஃபார்மேட் போட்டுக்கலாம். tell me a resume in a universal resume format, and I am currently pursuing in a second year of my college, and if any interest will I am interested in internships in R&D domain related to physics and mathematics. Okay, then I received a Oscar award. Okay, I received Oscar award from Oscar award for best character 2024 for my project called Oppenheimer. I also did 2 other projects named as Memento and Inception. ஸோ இப்போ நீங்கள் செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் அந்த இடத்த ப்ராஜெக்ட்ஸை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ தென் இஸ் ப்ராஜெக்ட்ஸ் வேர் ஐ அப்ளைடு மை ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக் ஸ்கில்ஸ். ஸோ மிஸ்டேக்ஸ் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனால அப்படி ஆகுது. mathematical skills. So make me a perfect resume to get an internship with a strong objective. ஸோ இப்போ எல்லா மிஸ்டேக்கும் நம்ம கீபோர்ட் வச்சு கட் பண்ணிட்டு கட்டலாம். ஸோ இப்போ ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கே நமக்கு அதாவது ப்ராம்ப்ட்டுக்கு தான் நமக்கு டைம் ஆகுது. ஸோ இப்போ நம்ம 1 நிமிஷம் இருக்குது நம்ம கையில். ஸோ தென் இப்போ நமக்கு Overleaf ஃபார்மேட்டில் கொடுத்துரும். ஸோ நீங்கள் Overleaf ஃபார்மேட்டுன்னு போகும்போது அது வெரி ஈஸி. இந்த கோட் நீங்கள் காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணால் போதும். யூ கேன் ஈஸிலி டவுன்லோட் இட். அண்ட் இப்போ ரெஸ்யூம் வரும்போது 2 ஃபார்மேட் இருக்கும். ஒன்று வந்து யூனிவர்சல் ஃபார்மேட் நீங்கள் போகலாம், இன்னொன்று வந்து யூஎஸ்ஏயோட ரெஸ்யூம் ஃபார்மேட். இது ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். அக்கார்டிங் டு யுவர் கம்பெனிஸ் பொறுத்து அது மாறும். ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் யூனிவர்சல் ரெஸ்யூம் ஃபார்மேட். ஸோ இப்போ நம்ம அது கொடுத்த கோடை வந்து லெட்ஸ் ரீப்ளேஸ் இட். ஓகே, ஸ்பேஸ் பண்ணி கம்பைல் பண்ணோம் அப்படின்னா ஸோ நவ் வி காட் த பர்ஃபெக்ட் ரெஸ்யூம்.
So this is how you should do. This is how you got your perfect resume here. And இங்கே your nameல you can fill it with your name like Nolan. இங்கேயே நமக்கு எல்லாமே வந்துச்சு. அவரோட அப்ஜெக்டிவ், தென் என்ன காலேஜ் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருந்தா அதுவும் வந்திருக்கும். தென் ஸ்கில்ஸு, அதை நம்ம கொடுத்த கான்டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி ஸ்கில்லும் போட்டுருச்சு. தென் ப்ராஜெக்ட்ஸு, ஸோ ரோல் டேரக்டர் என்னென்ன அதில் அச்சீவ் பண்ணியிருந்தாரு அப்படின்னு. தென் இன்செப்ஷன்ன்றது அது ஒரு ப்ராஜெக்டாக தான் எடுத்துருக்கு. அச்சீவ்மெண்ட் ஆஸ்கர் அவார்ட். ஸோ இந்த மாதிரி இப்போ கிறிஸ்டோஃபர் நோலனுக்கு நம்ம ஒரு ஃபார்மேட் ஒன்று ரெடி பண்ணிட்டோம் ரெஸ்யூம்க்கு. ஸோ இதை இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அந்த லிங்க்ஸ், கிட் ப்ரொஃபைல் லிங்க்ஸ் கொடுத்துக்கலாம், லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க்ஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஸோ திஸ் இஸ் சிம்பிள் வே டு மேக் யுவர் ரெஸ்யூம் இன் யுவர் செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர். ஸோ இப்போ இதை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. தென் இதை நான் வேறு என்னென்ன வேலாம் யூஸ் பண்ணலான்றத ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். இது வேறு எப்படி யூஸ் பண்ணலான்றது நீங்கள் மெனு வந்துட்டு லெட்ஸ் கம் பேக் அண்டு டெம்ப்ளேட்ஸ்ன்னு இருக்குது இல்லையா. ஸோ இல்லை ப்ரோ நான் அப்படி தான் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் போனீங்கன்னா ரெஸ்யூம் சிவி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி எனக்கு இப்போது இந்த எஜுகேஷன் இதுதான், இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இது, தென் ப்ராஜெக்ட்ஸ் இது, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது ப்ரோ, நான் வெறும் அட்டாச் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் ஹியர். ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ நான் இந்த சேனலில் சொல்கிற எல்லாமே ஓப்பன் சோர்ஸ், அதாவது எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டோன்ட் வரி அபவுட் இட். லைக் எக்ஸாம்பிள் இப்போது IIT இன்னொரு ரெஸ்யூம் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு இதை நம்ம ஈஸியாகவே எடிட் பண்ணலாம். ஆக்சுவலாக இது நல்ல ஒரு ரிசோர்ஸ் இது. இது நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணால் எடிட் பண்ணிக்கலாம். ரெஸ்யூம் கிடையாது, என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணால். ஸோ எப்படி ஒரு ட்ரிக் மாதிரினா லைக் ஈஸி, லைக் எந்த ஒரு இதை நீங்கள் எடிட் பண்ணணுமோ அங்கே போய்ட்டு ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் த திங். ஆஸ் அன் எக்ஸாம்பிள், ஸோ கம்பெனி நேம் நான் டபுள் கிளிக் பண்ணேன். ஸோ நான் ஐ காட் அதோட பொசிஷன். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பர்சனல் ப்ராஜெக்ட் நான் பண்ணேன் அப்படின்னா இப்போ அது இங்கே வந்துடும். இன்னும் எஜுகேஷனை பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அது இங்கே வந்துடும். ஸோ லைக் திஸ் யூ கேன் ஈஸிலி எடிட் திங்ஸ். ஸோ இப்போ இங்கே யுவர் நேம்னு இருக்குது. ஸோ யுவர் நேம்னு இருக்க இடத்துல யூ கேன் புட் யுவர் நேம் ஆல்சோ. லைக் எக்ஸாம்பிள் இப்போ போடுறோம் பாருங்கள், யுவர் நேம் இருக்கா, இப்போ அங்கே நோலன், இப்போ புட் நோலன் வில் கம் தேர். ஸோ இப்போ அந்த மாதிரி இங்கே இருக்க இமேஜஸை நீங்கள் மாற்றலாம். ஸோ இங்கே இருக்க இமேஜஸை யூ கேன் சிம்ப்ளி சேஞ்ச். லைக் ஒன்று அந்த லோஜோ இருக்குது ஜேபெக். ஸோ நீங்கள் ஈஸியாக லைக் அப்லோட், தென் செட் ஃபைல்ஸ், உங்களுக்கு இருக்க ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்து போடுங்க, அப்லோட் ஆகிடும். தென் அந்த ஒரு இமேஜை நீங்கள் போட்டுக்கலாம். வச்சா எல்இடி.3 என்ஜினு. ஸோ இப்போ இந்த லோகோவும் ரிப்ளேஸ் ஆகிடும். ஸோ திஸ் சிம்பிள் தான். நீங்கள் ரெஸ்யூமை வந்து மேக் பண்ணுறது, தென் மாடிஃபை பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் இந்த ஓவர்லீஃப்ன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அண்ட் போனஸ் டிப் வந்து இந்த ATS ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹைப் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை மேக் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். எப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒன்று ஏதாவது ஒரு ஜாப் போயிட்டு அதை டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறோம், அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படியே காப்பி பண்ணி ChatGPT போய்ட்டு இப்போ நம்ம ரெஸ்யூம் மேக் பண்ணோம் இல்லையா, அதே இடத்துல போய்ட்டு லைக் இந்த ப்ராம்ப்ட் போட்டுக்கோங்க. கீழே நீங்கள் எஃபெக்ட் ATS ஃப்ரெண்ட்லி resume for the below job description. Just enter it. So it will give you like everything. So then other latex format la vaangittu then copy paste பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ATS friendly resume within 2 minutes நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம். தென் அதை அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இவ்வளோ தான் ரெஸ்யூம் மேக் பண்ணுறது. இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியும் கூட. நான் சொன்ன சாஃப்ட்வேர் எல்லாமே ஃப்ரீ தான், ஓப்பன் சோர்ஸில் இருக்குது நம்ப. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு போங்க. தென் நான் சொல்ல விரும்புகிறது, நீங்கள் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட், இப்போ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிற பையனாக இருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் உங்கள் ரெஸ்யூம் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் ஃபைனல் இயர் முடிக்கும் போது. ஸோ ரெஸ்யூம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லைக் இந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் நீங்கள் காலேஜில் இருந்து வேலைக்கு போகிற வரையும் தான் அந்த காலேஜ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்போது உங்களோட ரெஸ்யூம் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க. பட் ஒன்ஸ் நீங்கள் காலேஜ்
முடிச்சுட்டு அந்த வேலைக்கு போயிட்டு தென் அங்கேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகும்போது ஒரு ரெஸ்யூமை ஸ்க்ரூட்னிங் பண்ணுவாங்க. ஸோ அப்போ மாட்டிப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் எதுவும் ரெக்ரெட்லாம் பண்ண வேணாம் அப்படின்னா இப்போவே நீங்கள் உங்களோட ரெஸ்யூமை எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக மேக் பண்ண முடியுமோ தென் எந்தெந்த கேப்ஸ்லாம் இருக்குது என்னோட ரெஸ்யூம்லன்றதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதை நீங்கள் சீக்கிரமாக எழுத ஸ்டார்ட் பண்ண தான் தெரியும். ஸோ இப்போயே உட்காந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்தெந்த இடத்துலலாம் நான் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு தெளிய வரும். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹேவ் எ நைஸ் நெக்ஸ்ட் மினிட். பாய்.